all. Welcome to Digital's workshop. So இன்னைக்கு I would like to formally welcome அவங்கள நம்ம சங்கீதா அபிஷேக் மேம் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஸ்பீக்கர். அவங்கள இன்னைக்கு ஃபார்முலா வருண் வெல்கம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. வெல்கம் டு ஆல். டிஜிட்டல் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவால 18/7/2015 2015 துவக்கப்பட்டது. இது மெயினா என்னன்னா இந்த டிஜிட்டல் நாலேஜ் வந்து நாடு முழுவதும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த இதை இனிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து இந்த ஃபாரம் வந்து இட் இஸ் ரன் பை டிஎன் சேம்பர். டிஎன் சேம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும், அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாரம் இன் இந்தியா, ஒரு பிசினஸ் ஃபாரம் இது. அதே மாதிரி சப்போர்ட்டட் பை டிஎன் சேம்பர் ஃபவுண்டேஷன். அது போக இதுக்கு பின்னாடி எங்களுக்கு இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது இனிஷியேட் பண்ணது வந்து திரு ரத்னவேலு சார், அவங்க சீனியர் பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் டிஎன் சேம்பர் ஃபவுண்டேஷன், அண்ட் ஜெகதீஷன் சார், அவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் டிஎன் சேம்பர். அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய கைடன்ஸ் பாத்தீங்கன்னா நீதிமோகன் சார், சேர்மன் ஆஃப் எஸ். இந்த டிஜிட்டல் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரமோட சேர்மன் வந்து திரு முத்து சார், அவங்களும் இன்னைக்கு நம்மிடையே இருக்காங்க. நிறைய ரெகுலரா மந்த்லி செஷன்ஸ் நம்ம ரெகுலரா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வீக்லி ஃப்ரீ செஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே அப் டு த ட்ரெண்ட். இன்னைக்கு என்ன தேவை, இப்ப இந்த மொமெண்ட்ல என்ன தேவை ஒரு பிசினஸ் மேனுக்கு அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸை ரொம்ப செலக்ட் பண்ணி அதுக்கான ட்ரெயினரையும் ரொம்ப நம்ம வந்து குளோபலா சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ட்ரெயினர்ஸ் எல்லாரையும் மெயினா நம்ம மெம்பர்ஸ்க்கு இங்க இருக்கிற லாங்குவேஜ், லோக்கலா இங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல புரியுற அளவுக்கு சொல்ற மாதிரி, அதை ஹேண்ட் ஹோல்டிங்கா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான செஷன்ஸ் எல்லாமே இதுல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இம்ப்ளிமெண்டபிளா. இப்போ நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு முடிஞ்ச செஷன் முடிஞ்சு போகும்போதே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை தான் இதுல நம்ம சொல்லி கொடுக்க ட்ரை பண்றோம். இன்னைக்கு செஷனும் அப்படியாப்பட்ட ஒரு செஷன் தான். ஸோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பார்ட் ஆஃப் ஃபேஸ்புக் தான், அந்த கம்பெனி எல்லாம் ஒண்ணுதான். பட் ஸ்டில் ஃபேஸ்புக் வந்து ஒரு மாதிரி 35 அண்ட் அபவ், மேபி நான் தப்பா கூட இருக்கலாம், சங்கீதா மேம் கரெக்டா சொல்லுவாங்க, 35 அண்ட் அபவ் இருக்கிற ஏஜ் குரூப் எல்லாம் ஃபேஸ்புக்ல அதிகமா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வந்து இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஒரு மாதிரி ஒரு யூத் கிரௌட் மாதிரி அங்க அதுல ஜாஸ்தி இருக்காங்க. இன்னொன்னு, இந்த டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பேன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிடைச்ச வரவேற்பு வந்து இன்னும் அதிகமாயிருச்சு. இந்த ரீசெண்ட் மந்த்லயே பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. மெயினா நான் எப்படி இந்த இன்ஸ்டாகிராம பாக்குறேன் அப்படின்னா, அதிகமான கஸ்டமரை என்கேஜ் பண்றதுக்கும் ஒரு விஷுவல் மார்க்கெட்டிங், உங்களோட பொருளை வந்து காட்டி அதன் மூலமா நம்ம விற்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல நல்லா நம்மளால பண்ண முடியும். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இன்டர்வியூஸ், நிறைய செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸ், அது எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ரெகுலராகவே நடந்துட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கான்சர்ட்ஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான டூல். கொஞ்சம் கஷ்டம் இதை கத்துக்கிறதுன்றது. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சங்கீதா மேம் வந்திருக்காங்க நம்ம இடையே. ஸோ சங்கீதா மேம் பத்தி சொல்லணும்னா, ரைட் ஃப்ரம் டே 1 எப்போ நம்ம டிஜிட்டல் பத்தி அவங்க கிட்ட பேசணுமோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் she has been ably supporting. என்னென்ன வகையில சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் she has been continuously supporting. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒர்க் ஷாப் வந்து தாஜ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம்பர் ஹால்ல வந்து 2-3 செஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. லிங்க்டின் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக் அளவுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லை. பட் சங்கீதா மேம் ஓட ட்ரைனிங் வந்து, ஏன்னா அவங்க வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய எம்பிஏ கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாம் ரெகுலரா அவங்க காலேஜஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு புரியுற மாதிரி, நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல சிம்பிளா இது எப்படி நான் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டபிளா எப்படி இது எடுத்துட்டு போறோம் அப்படின்றத எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்க இந்த செஷனுக்கான எல்லா டவுட்ஸையும் நீங்க நோட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க. இன்னொன்னு, இது இப்போ நம்ம இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் இதுல வந்து ஜென்ரிக்கா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பிசினஸ்ல வெவ்வேறு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருப்பீங்க, ஒரு ட்ரேடிங்ல இருந்து வந்திருப்பீங்க, அந்த மாதிரி வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் வந்திருப்போம். இப்போ எல்லாருக்கும் அவ்வளோ இன் டீடைல்டா உங்க ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சொல்ல முடியாது, ஜென்ரலா இருக்கும். பட் நீங்க இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு க்ளோஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல உங்க எல்லாரையும் அந்த குரூப்ல ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் மேமும் அந்த குரூப்ல இருப்பாங்க. உங்களோட டவுட்ஸை செஷன் முடிஞ்சு, நம்ம நாளைக்கு செஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக், ஒரு 15 days மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க எல்லாத்தையும் அதுல கிளாரிஃபை பண்ணிக்கிற முடியும்.
ஸோ இந்த செஷன் முடிகிறதோட இல்லாம இது ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டாகவும் இது இருக்க போகுது. மேம் ஃபார்முலா வெல்கம் பண்றதுக்கு ஐ இன்வைட் வருண். ஓவர் டு யூ வருண். ஹலோ, வணக்கம். கேக்குதா? ஹலோ, கேக்குது வருண், கேக்குது. வருண் வணக்கம். வருண் வந்து லைன்ல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஒரு வர்றதுக்குள்ள நான் சில விஷயங்கள் சங்கீதா மேடம் பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். சங்கீதா மேடம் ஏற்கனவே மிஸ்டர் மதன் மென்ஷன் பண்ணாரு. நமக்கு ஏற்கனவே தாஜ்ல ஒரு ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் டிஜிட்டல்ல வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் எடுத்திருக்காங்க. வெப் மீட்டிங்லயும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. சங்கமம்ல அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பீக்கரை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருக்கு எப்படி இருக்கும், இனிமேல் நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் பெனட்ரேஷன் எப்படிலாம் போகுன்றதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல விதங்களை டிஜிட்டல்ல எப்போ கூப்பிட்டாலும் சரி, எந்த விதமான பிரதிபலனும் பெருசா அவங்க எதிர்பார்க்கல, பார்க்காம வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் மெம்பர்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய டிஜிட்டலுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் அளவுக்கு அவங்களும் டிஜிட்டல் மெம்பரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால எந்த மாதிரியான மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றதையும் அழகா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கறது எல்லாம் பிராக்டிக்கலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபசர் கம் நிறைய பிராண்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிராக்டிகலா. அதனால அவங்க இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரர், சர்வீஸ், எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் அவங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க ஹேண்ட் ஹோல்டிங்கா கொண்டு போகலாம், பிராண்டை எப்படி எடுத்துட்டு போகலான்றது அளவுக்கு. ஈவன் கண்டென்ட் கிரியேஷன், சில பேருக்கு டெக்னாலஜி தெரியும், கண்டென்ட் தெரியாது. சில பேருக்கு கண்டென்ட் தெரியும், டெக்னாலஜி தெரியாது. இது ரெண்டுமே தெரிந்து இப்போ உள்ள நடைமுறைக்கு, இப்போ உள்ள ஜெனரேஷன் யூத்தை எப்படி நம்ம டார்கெட் பண்ற அளவுக்கு டீப் டார்கெட்டிங் அப்படின்ற வேர்ட்லாம் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டீப் டார்கெட்டிங்ன்ற ஒரு வேர்டு வந்து புதுசாக அறிமுகப்படுத்தினா அவங்ககிட்ட இருந்தால் அதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டை டீப்பா டார்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய இன்புட் கொடுத்த சங்கீதா மேடமை நான் என் சார்பாகவும் டிஜிட்டல் சார்பாகவும் டிஜிட்டல் ஜிசி சார்பாகவும் வரவேற்கிறேன். வருண் சார், உங்க லைன் சரியாயிடுச்சா? ஓகே, மதன் சார் அண்ட் முத்து சார் நிஜமாவே நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. ஐ ஹாவ் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் சி. மேம் வருண் வர்றதுக்கு முன்னாடி ஐ காட் ஒன் ரெக்வெஸ்ட் மேம். இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாம, ஏன்னா ஃபேஸ்புக்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக் மட்டும் தான் இருக்கு, வி ஹேவ் டு ஹேண்டில் ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அதோட சேர்த்து நிறைய குட்டி குட்டி ஆப்ஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் கூட இதுல நீங்க ஆக்சுவலி மதன் அந்த அளவுக்கு நம்ம டூல்ஸ் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மோஸ்ட் டைம்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஈவன் வித்தவுட் த டூல்ஸ் யூ கேன் ஒர்க். பட் ஒன் திங் அபவுட் இன்ஸ்டாகிராம் இஸ் தட் அது ஒரு ஸ்டாண்டலோன் இதுவா இல்லாம யூ ஹாவ் டு ஆல்சோ ஒர்க் 360 டிகிரி. ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஃபேஸ்புக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, யூடியூப்க்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ whenever you build your business online, you need to make sure எல்லாமே 360 டிகிரி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது தான் மேஜரா பாத்துக்கணும். ஸோ டூல்ஸ் பத்தி நிறைய பேர் வரி பண்ணிக்கவே வேண்டாம். இன்ஃபேக்ட் ஈவன் ஃபார் SEO you don't have to worry about too many tools. எல்லாத்துக்குமே you just have 1 or 2 tools. That should be good enough. So I'll be talking about Creator Studio for Instagram. I'll be talking about all the elements in Instagram. Maybe in the grid kana and idella patti solren na konjam. So adoda nirthiko, because this 4 hours is not enough. Instagram edukona vande I can take like 10-12 hours varakum edukala Instagram. Kandipa. Varun is here maniga. Varun? Hello? கௌதம் சார், வருண் ஜாயின் பண்ணிட்டாரு சார்.
வருண் சார். ஹலோ. வணக்கம் சார். கேக்குதா? ஓகே சார், கேக்குது சார், பேசுங்க. ஓகே சார், ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, ஸோ அதான் கட் ஆயிடுச்சு. எஸ் சார். ஃபைன். ஸோ இல்ல நான் இப்போ கன்டினியூ பண்ணவா இல்ல என்ன பண்றீங்க? எஸ் ப்ளீஸ் இன்ட்ரோ பண்ணுங்க சார். நம்ம ஓகே. ஸோ லைக் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அவங்க வந்து நிறைய ஃபேஷன் இதுக்கெல்லாம் வந்து அவங்க பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா she has helped many companies to come online and setting up the right strategy for them. And as a consultant சாரி, எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ட்ரோ கொடுக்கணும், ஏன்னா அந்த டைம்ல ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே நீங்க sorry sir. Fine. Okay. Sangeeta S. Abhishek is a digital marketing professor at various B schools and a consultant with many retail brands, especially in the area of fashion. She has helped many companies come online by setting up the right strategies for them. As a consultant, she simplifies the online marketing processes for business and handles them by building team for them and auditing the performance and making sure the agencies get the right directions. We welcome you, ma'am. Thank you, Mr. Varun. Can we start? Yes, madam. Yes, ma'am. Thank you. So that was a very nice introduction. Thank you. நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து நிறைய தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ் வந்தானா தயவு செய்து வந்து மன்னிக்கவும். இங்கிலீஷ் டெஃபினட்டா வரும். அண்ட் இப்போ நிறைய பேரு அரௌண்ட் ஐ சி அ லாட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து லைட்டா இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி வச்சுக்கிறேன். என்னைக்குமே வந்து ஒரு செட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வர்றது கிடையாது. இங்க வந்துட்டு அந்த ஆடியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி என்னோட கிளாஸை கொண்டு போறது தான் வந்து வழக்கம். ஓகே. ஸோ இப்போ ஒன் செகண்ட். இன்னைக்கு என்னோட அசம்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, there are two types of people. ஒன்னு, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பத்தி சுத்தமா தெரியாம அந்த மாதிரி இருக்கீங்க, அவங்கள வந்து பிகினர் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாமே வந்து intermediary stage கொண்டு வரணும். So this is my aim mostly when it comes to Instagram marketing. So நிறைய பேருக்கு Facebook marketingல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பட் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வர ஒரு இது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து இன்னுமே பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கு. ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணவங்க நல்லாவே இன்ஸ்டாகிராம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இப்போ எனக்கு வந்து யார் யார் பிசினஸஸ் எந்தெந்தவங்க எல்லாம் வந்து ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கீங்க, ரீட்டைல்னு டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆர் இல்லது ஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, quite a lot. ஓகே. சோ யார் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க, எம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சர்வீஸ்ல இருக்கீங்க, எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். யார் யாரெல்லாம் உங்களை ஒரு பர்சனல் பிராண்டா கன்சிடர் பண்றீங்க, அவங்க மட்டும் பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க ரீட்டைலராகவும் இருக்கலாம், சர்வீஸ் ப்ரொவைடராகவும் இருக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு பர்சனல் பிராண்டாவும் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஓகே, ஐ அம் சோ கிளாட். செம்ம மிக்ஸ்ங்க நம்மளோட கிளாஸ்ல இன்னைக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ
lots of retail, lots of personal brands. So Instagram is going to work for all of you. The only thing is நீங்க நேர்மையான முறையில இன்ஸ்டாகிராம்ல உங்களோட பிராண்டை கொண்டு வரணும். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னாலே உங்களுக்கு மனசுல வர்ற ஒரு வார்த்தைய இங்க டைப் பண்ணுங்க. Ashwin says pictures, Devi says photos, story, youth, Denmoni says photo sharing, visual, IGTV, brands, chatting, content, youth crowd, hashtags, youngsters, pictures, visualization, feeds, pictures, photo share, chat and photo. Where? Don't know. Very good, Ajmal. News feeds, visualization, photography, new trends. Okay. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று செட் பண்ணணும்னா நீங்க என்ன செட் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, அதுல எழுதிக்கோங்க. லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றதையும் உங்களோட நோட் புக்ல எழுதிக்கோங்க. ஓகே, யூ நீட் நாட் டெல் மீ. சோ இப்ப நம்ம போலாமா? யாருக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி சுத்தமா தெரியாது? Thanks for being honest. யாராருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் இருக்கு? ஓகே, ஆனா அக்கவுண்ட் மட்டும் வச்சிருக்கீங்க. The same people say that I have account. Okay. Having and using. Okay, right. So இதுல இன்ஸ்டாகிராம ஓரளவுக்கு யூஸ் பண்றவங்க மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஓகே, நம்ம போய் இத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? So I'm going to share my screen. இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? FB is for lengthy posts, pics and text. Insta is for product focus, mainly pics. Facebook is content oriented. Instagram is picture oriented. In fact, இதை நான் ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா there are other types of content as well. First Facebook எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது Facebook also picture oriented, but the thing is again it was not only mobile, desktopம் இருந்தது. பட் இன்ஸ்டாகிராம் வரும்போது ஃபர்ஸ்டே மொபைல்ல தான் வந்திருந்தது. அண்ட் பிக்சர்ஸ் இல்லாம என்ன கான்டென்ட் போட்டாலும் இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்லயுமே என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியா வருது கிடையாது. ஸோ அதனால இது ஒரு பெரிய டிஃபரன்ஸா நான் ஏத்துக்க மாட்டேன். வேற? So I think already ஒரு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். So Instagram is mobile. Okay, then வேற என்ன? So mainly focus on images. Yes, அது நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். Okay, images/photos. Yes. Then how is Facebook different from Instagram?
நீங்க வந்து என்னோட இன்டராக்ட் பண்ணா மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் உங்களால கெயின் பண்ண முடியும். there is no right or wrong answer. கொஞ்சம் கூட வெக்கமே படாம there should not be any embarrassment at all. Just open up and then answer. Okay, FB post can be shared in many groups. In fact, groups is an advantage for Facebook illa. So Instagramல groups அப்படின்றது இல்லவே இல்ல. Okay, so having said this, I'll ask you, which is more personal? Facebook is more personal, Instagram is more personal? Okay, some say Instagram is more personal, some say FB is more personal. But எல்லாரும் Instagram தான் it's very personal சொல்றாங்க because of the fact that you have a lot, you can make your profile private இல்ல, அதனால தான் Instagramனு சொல்றீங்களோ? பட் ஆனா ஈவன் Facebookல கூட நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாமே. சோ அதனால அது பெரிய டிஃபரன்ஸா சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, Facebook is more about, interaction, உங்களோட interaction with people. See, when I say personal அப்படின்னா, it's your interaction with your own people. And when it comes to Instagram, you want to open up. Okay, I want to show it to the world. Right? So நான் என்ன போட்டோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டோஸை எல்லாருக்குமே நான் கொண்டு வரேன் அப்படின்றதுனால Instagram is more about something very wide. இன்ஃபேக்ட் நீங்க ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது Facebookல ஹேஷ்டேக்ஸ் யூசேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். whereas Instagramல ஹேஷ்டேகை வச்சு தேடுறவங்களே ரொம்ப ஜாஸ்தி. So public profiles ரொம்ப ஜாஸ்தி, and moreover they want to gain a global audience. So Facebook is personal and Instagram is like you want to reach the whole world, want to tell them what you are, right? And Instagramல explore page இருக்கு. Okay, இன்னொன்னு ஒரு மேஜர் ஃபேக்டர். ஓகே, ஹேஷ்டேக்ஸ் கேன் பி ஃபாலோட் பை us. எஸ், ஹேஷ்டேக்ஸ் கேன் பி ஃபாலோட். ஃபேஸ்புக்ல ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் கேன் ஃபாலோ பீப்புள் அண்ட் தென் பிராண்ட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஹேஷ்டேக்ஸை வச்சு யூ கேன் சே சம்திங். Can we say that one big opportunity that you see in Instagram is more to do with நிறைய ஆர்கானிக் ரீச் அப்படின்னு சொல்லலாமா? ஆர்கானிக் ரீச்னா ஆடே போடாம ஐ போஸ்ட் சம்திங், ஓகே, பட் ஆனா நிறைய பேரை ரீச் பண்றதுக்கு there is a lot of chance. எப்படி நம்ம ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? எஸ், ஏன்னா ஹேஷ்டேக்ஸை பார்த்துட்டு மக்கள் வருவாங்க. ஏன்னா ஹேஷ்டேக்ஸையே ஃபாலோ பண்றாங்க, ஹேஷ்டேக்ஸை வச்சு சர்ச் பண்றாங்க. ஸோ நம்ம போய் ரீச் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி அவங்க நம்மளை தேடி வர்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால, இந்த சர்ச் அண்ட் ஃபாலோ ஆஃப் ஹேஷ்டேக்ஸ் இது நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்கானிக் ரீச் வந்து பயங்கரமா இருக்கு கம்பேர்ட் டு ஃபேஸ்புக். நம்மளால ஃபேஸ்புக்ல ஆர்கானிக் ரீச் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஆர்கானிக் ரீச் நிறைய பேர் ஆர்கானிக் ரீச் இஸ் டெட் ஆன் ஃபேஸ்புக்னே சொல்லுவாங்க, பட் நான் சொல்ல மாட்டேன். அதுக்குமே நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. ஈவன் என்னோட கிளையன்ட்ஸ் நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கை ஒரு மெயின் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் ரீச்சாவும் என்னால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ ஃபேஸ்புக் ஆர்கானிக் ரீச் டெட்ன்னு சொல்ல முடியாது, பட் ஆர்கானிக் ரீச் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். வேறஸ் இன்ஸ்டாகிராம்ல அவங்க உங்களோட ஃபாலோவர்ஸா இல்லாம இருந்தாலுமே நீங்க மக்களை போய் ரீச் பண்ண முடியும். அது எப்படி? ஹேஷ்டேக்ஸ் மூலமா. ஹேஷ்டேக்ஸ்னா என்ன, எப்படி யூஸ் பண்றதுன்றது அதை பத்தி தெரியாதவங்களுக்கு நம்ம இன்னும் போக போக சொல்லிட்டே இருக்கலாம். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆட் போடாம ஆர்கானிக்கா பல மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் எல்லாரோட கண்ணும் இன்ஸ்டாகிராம் பக்கம் இப்போ திரும்பி இருக்கு. ஓகே, சோ
தென் வேற யாரோ ஏதோ அமைச்சிருந்தாங்களே, யாரோ Facebook is for time pass and Instagram is not. டைம் பாஸ்ன்றது Facebookலயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. பட் சோ அத ஒரு மேஜர் இதுவா சொல்ல முடியாது நம்மளால இப்போவுமே. இன்ஃபேக்ட் டிக்டாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராம்க்கு வந்தாச்சு. என்னது அது? ரீல்ஸ் இல்ல. சோ அதனால வந்து டைம் பாஸ் அப்படின்றது ஆல் சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஆர் டைம் பாஸ். நீங்க யாரோ அதை தான் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் the content that comes to you is because of what you saw, right? சோ உங்களோட சர்ச் ஹிஸ்டரி, உங்களோட பிஹேவியர், இதையெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு கான்டென்ட் கொண்டு வருது. சோ நீங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய யூஸ்லெஸ் திங்ஸை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி திங்ஸ் தான் உங்களுக்கு வரும். In case if you want to focus on self development, if you want to focus on learning more, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான கான்டென்ட் ஜாஸ்தியா வரும். சோ நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது சோஷியல் மீடியால. சோ அது வந்து அல்காரிதமோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஹேஷ்டேக்ஸ் எஸ் டெஃபினட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. சோ இன்னைக்கு FB versus இன்ஸ்டா அப்படின்னா இது ஒரு மேஜர் இது. மதன் சொன்ன மாதிரி மேபி இன்ஸ்டாகிராம்ல we are seeing and ஓரளவுக்கு இத வந்து டேட்டாவும் பேக் பண்ணுது. தட் இஸ் less than 35-year-olds இன்ஸ்டாகிராம்ல ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்ட்டு. இது நல்லதுக்கும் சொல்லலாம், அவ்வளோ நல்லது இல்ல அப்படின்னும் சொல்லலாம். ஆனா இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சோ இந்த less than 35-year-olds தான் ட்ரெண்ட் செட்டர்ஸ்ங்க. அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தானா அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்போதைக்கு இட்ஸ் a young crowd over there. ஆனாலுமே இன்ஸ்டாகிராம்ல பேஷனேட்டா இருக்கக்கூடிய மக்கள் நான் இன்னும் பாக்குறேன். There are certain places, art, photography, அதுக்கப்புறமா வந்து லைஃப் ஸ்டைல், அந்தந்த ப்ராடக்ட் ஏத்த மாதிரி கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இருக்கவங்களும் இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதைக்கு இட் இஸ் a young crowd, but it is still growing. Okay, so இன்ஸ்டாகிராமுக்கு I think I'll also give younger audience அப்படின்ற இந்த ஒரு இதையும் நான் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமுக்கு. ஓகே, இதுதாங்க மேஜர் இது. பட் இந்த மேஜர் இதுனாலுமே வந்து ஒரு பெரிய எனது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிராண்ட்ஸ்க்கு கொடுக்குது இன்ஸ்டாகிராம். அண்ட் இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் அப்படின்றது ஈஸியா நம்ம பாத்திர முடியும். வேற ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து உங்களோட பேஜ அடிக்கடி வந்து பாப்பாங்க. ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் விசிட்ஸ்னு ஒண்ணு இருக்கா? ஒன்ஸ் நீங்க ஒரு பேஜை லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட கண்டென்ட் உங்களோட நியூஸ் ஃபீடுக்கு வந்தாதான் நீங்க அதை பாப்பீங்க. ஒரு தடவையும் போய் அவங்களோட ப்ரொஃபைல விசிட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. சோ இந்த வைடர் ரீச்சுக்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபைல் விசிட்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயம் இன்ஸ்டாகிராம்ல. ஓகே, சோ வந்து உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத மக்கள் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜை திருப்பி போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க நியூஸ் ஃபீட்னா என்னன்னா, நம்ம ஃபேஸ்புக்ல லாகின் ஆனதுக்கு அப்புறமா என்ன தெரியுதோ அதுதாங்க நியூஸ் ஃபீட். ஓகே, ஹோம் பேஜ் தான் நியூஸ் ஃபீட். சோ அதுதான் வந்து மக்கள் அங்கேயே இருப்பாங்க. வேற இன்ஸ்டாகிராம்ல அது கிடையாது. லாகின் ஆனதுக்கு அப்புறம் வரது நியூஸ் ஃபீடு, அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபைலையும் அடிக்கடி கிளிக் பண்ற இந்த பழக்கம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஏன் இந்த மாதிரி அடிக்கடி கிளிக் பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இன்ஸ்டாகிராமோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு? இப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் அமுலோட ப்ரொஃபைல் போய் பாக்குறேன். இதுவே வந்து நான் மொபைல்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டா இது மொபைல் போன்ல 3 அவங்களோட ரீசெண்டா போஸ்ட் கிட்டத்தட்ட 9 போஸ்ட நான் அட் அ டைம் அப்படியே என்னோட மொபைல் போன்ல பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கு. வேற ஃபேஸ்புக்னா நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஈஸியான இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால அடிக்கடி மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல விசிட் பண்றாங்க. இந்த ப்ரொஃபைல விசிட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்? அடிக்கடி நம்ம யாரு அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க இது. ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஒன் பை ஒன்.
இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சோ இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது 3 வகைப்படுங்க. ஒன்னு பர்சனல் ப்ரொஃபைல். ஓகே, சோ நீங்களும் நானும் வந்து ஃபார் ஆர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். சோ இதுல ஒன்றும் இல்லை, we have a personal profile. so நீங்க ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம், அவங்க உங்களை ஃபாலோ பண்ணலாம், நீங்க டெய்லி போட்டோ ஷேர் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான், ரைட்? அண்ட் நீங்க போய் இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரொஃபைலுக்கானது. பட் நீங்க பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ பிராண்ட், if you are a business, if you are a local business, நீங்க ஒரு போட்டோகிராஃபி கம்பெனி வச்சிருக்கலாம், நீங்க ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்கலாம், டெக்ஸ்டைல் பிராண்ட் வச்சிருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஒரு லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ரெஸ்டாரண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பிசினஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பர்சனல் ப்ரொஃபைலுக்கும் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ பர்சனல் ப்ரொஃபைல்ல நான் ஒரு போட்டோ போடுறேன். ஓகே, இந்த போட்டோவை எத்தனை பேர் பார்த்தாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனா எத்தனை பேரு லைக் பண்ணாங்கன்னு தெரியும், எத்தனை பேரு கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அதுல யார் யாரு உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்றதையும் நீங்க பார்க்க முடியும், ரைட்? வேறஸ் பிசினஸ் ப்ரொஃபைல்ல நீங்க அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த போஸ்டோட டீப் இன்சைட்ஸை உங்களால பார்க்க முடியும், ரைட்? எத்தனை பேர் லைக் ஃபாலோ, எத்தனை பேர் போய் ரீச் பண்ணியிருக்கோம், அந்த ரீச் பண்ண மக்கள்ல எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க நம்மள, அதே மாதிரி எந்தெந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொஃபைல் விசிட்ஸை கொண்டு வந்திருக்கு, எத்தனை பேர் இந்த போஸ்ட் மூலமா என்னோட ப்ரொஃபைலை வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை கூட உங்களால பார்க்க முடியும். அது இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தாங்க நடக்கும். சோ அது பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, சோ பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்சைட்ஸ், அதாவது அனாலிட்டிக்ஸ். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, சோ அடுத்து there is something called as, நம்ம இன்சைட்ஸ் பத்தியும் டீப்பரா போய் பார்ப்போம், do not worry. அடுத்து there is something called as create a profile. இந்த create a profile என்றது யார் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா, see for example I am a creator, right? I am a standalone person, ஒரு individual. okay, influencers-ஆ இருக்கலாம், நீங்க ஒரு கோச்சா இருக்கலாம், ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு போட்டோகிராஃபராகவே இருக்கலாம், நீங்க ஒரு பர்சனல் பிராண்டா இருக்கலாம். அவங்க எல்லாமே இந்த கிரியேட்டர் ப்ரொஃபைல் கொண்டு வர முடியும். இந்த கிரியேட்டர் ப்ரொஃபைலுக்கும் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ஈவன் நீங்க இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலுமே பிசினஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணலாம். பட் கிரியேட்டர் ப்ரொஃபைலா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யூ கேன் சி இந்த இன்சைட்ஸ்லயே இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஃபாலோஸ் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அன்ஃபாலோஸ் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலாம், ரைட்? ஸோ மற்றபடிக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான். பட் இந்த ஃபியூச்சர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் கொண்டு வரும்போது அந்த இடத்துல நீங்க கிரியேட்டர் ப்ரொஃபைலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னும் கிரியேட்டர் ப்ரொஃபைல் சில பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் டோன்ட் வரி, யூ வில் ஆல்சோ ஹேவ் ஆக்சஸ் டு கிரியேட்டர் ப்ரொஃபைல்ஸ். ஸோ மெயின்லி இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சு பர்சனலுக்கும் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க உங்களோட கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, செலவு பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இந்த பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அபார்ட் ஃப்ரம் இன்சைட்ஸ், அபார்ட் ஃப்ரம் ப்ரொமோஷன், நீங்க உங்களோட போஸ்ட்ஸை ஷெட்யூல் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் ஒரு ஐ மீன் இன்னொரு 10 நாளைக்கு நான் என்ன போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா there is something called as creator studio. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல போய் நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன போஸ்ட்லாம் போடணுமோ அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இதுதான் மேஜர் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் இந்த இன்சைட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்றத பத்தி இப்ப நான் சொல்றேன்.
ஸோ இப்போ நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல போய் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பர்கர் மெனுன்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணீங்க. ஐ மீன் யாருன்றது தெரியாது, எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணாங்க ரீசெண்டா, எத்தனை பேர் என்ன அன்ஃபாலோ பண்ணாங்க, மோஸ்ட்லி எந்த சிட்டிஸ்ல இருந்து வர மக்கள் என்ன ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி இவங்களோட ஜெண்டர் என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் மென், எத்தனை பெர்சன்டேஜ் விமன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்னா, எந்தெந்த டேஸ்ல வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க, எந்தெந்த டைம்ல வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 PM ஃப்ரைடே தேர் ஆக்டிவிட்டி இஸ் மோஸ்ட். ஸோ மோஸ்ட்லி இன்சைட் பிசினஸ் ப்ரொஃபைலுக்கும் சரி கிரியேட்டர் ப்ரொஃபைலுக்கும் சரி 7 நாட்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க டீப்பரா வந்து அனலைஸ் பண்ணணும், அசஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒரு 7 நாளைக்கும் எக்ஸல் ஷீட்ல எடுத்து போட்டுட்டு நீங்க கம்பேர் பண்ணலாம். முந்தைய 7 நாளைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு, இல்ல போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா பார்க்கலாங்க. So let me just go to, okay, so உங்களுக்கு I also had a little bit in case எனக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் வந்து என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங். ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ பிளேசஸ் நாங்கள் வந்து டீச் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ். Digital has been a major part. We also consult and these are the colleges that I go and train. Okay, இப்போ டிஜிட்டல் ஐ மீன் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் ஹேண்டில் அ லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ள அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி வெரி டார்கெட்டட் ஃபாலோவர்ஸ் உள்ள அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஏரியா. அதாவது என்னோட டெக்ஸ்டைல் செக்டர்ல மட்டும் என்னோட கிளைண்ட்ஸ் நான் சும்மா ஒரு 4 கிளைண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஆக்சுவலி ஹாவ் அ லுக் அட் யூனோ எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பற்றி நம்ம பார்த்தோம். இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ வை இன்ஸ்டாகிராம்னா வந்து ஃபேஸ்புக் ஆர்கானிக் ரீச்சை விட இன்ஸ்டாகிராமில் ஆர்கானிக் ரீச் ஜாஸ்தியாக இருக்கு. யங்கர் ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போவுமே வந்து த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ கம் அண்ட் கன்சல்ட் வித் மீ அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா 9 out of 10 பிஸ்னஸஸ் வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவே எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராமோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல புது புது கண்டென்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் வந்து சொல்றேன் ஒன்னொன்னா. இப்ப இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இஃப் யூ ஹாவ் அ பிராண்ட் விச் இஸ் விஷுவலி அப்பீலிங், அதாவது இப்போ என்னோட பிராண்ட் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் என்னால் எடுக்க முடியுது, அதே மாதிரி விஷுவலி அப்பீலிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பிராண்ட்ஸ்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல நிஜமாவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அப்படி உங்களால விஷுவலி அப்பீலிங்கா காட்ட முடியல அப்படின்னாலும் ஸ்டில் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி டன். நம்ம அந்த கண்டென்ட் கிரியேஷன் டைம்ல பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரொஃபைல்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் நோட் திஸ் டவுன் ஸோ தட் யூனோ நீங்க அந்த டைம் வரும்போது யூ கேன் ஆல்சோ லுக் இன் டு யோர். ஸோ இப்போ let me just show you ஒரு ப்ரொஃபைல்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது யூனிசெஃபோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ மேல வந்து காட்டுறது அப்படின்றத வந்து ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறத வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருக்க இந்த பேரு. இந்த என்னைக்குமே நீங்க ஒரு பிராண்டா இருந்தீங்கன்னா அந்த பிராண்டோட பேரை தயவு செய்து போடுங்க. வேற வேற மாதிரி பேரு போடாதீங்க. ஓகே, சில சமயம் ஹேண்டில் கிடைக்கும், ஹேண்டில் கிடைக்காது. இந்த இது வந்து நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சங்கீதா எஸ் அபிஷேக் ஹேண்டில் கிடைக்கல அப்படின்னா நான் சங்கீதா எஸ் அபிஷேக் 1 அப்படின்னும் போட்டுக்கலாம், சங்கீதா எஸ் அபிஷேக் _ அப்படின்னும் போட்டுக்கலாம், இல்ல சங்கீதா _ அபிஷேக் அப்படின்னும் போட்டுக்கலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, பட் த நேம் ஹியர் வந்து இட் ஹேஸ் டு பி யுவர் பிராண்ட் நேம். ஸோ அதுல கன்சிஸ்டன்சி நீங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும்.
அடுத்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், ஒரு கோச்சா இருந்ததுன்னா கோச் அப்படின்னு போட்டுக்கலாம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லோக்கல் பிஸ்னஸ்னா லோக்கல் பிஸ்னஸ், அந்த மாதிரி இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 2 லைன் இருக்குல்ல, இங்க தான் நீங்க ரொம்ப உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை சொல்லிடணும். இந்த 2 லைனுக்குள்ள உங்க பிராண்டை ஜாஸ்தியா நீங்க விவரிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது மட்டுமே போதுங்க. See for example இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, UNICEF saves children's lives, defends their rights and helps them fulfill their potential. We never give up. Hashtag for every child. So இந்த இடத்துல உங்களோட மேஜர் ஹேஷ்டேக் இது வந்து யூனிசெஃபோட பிராண்ட் ஹேஷ்டேக். ஸோ இப்போ உங்க பிராண்டுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. இந்த ஹேஷ்டேகை எல்லா போஸ்ட்லயுமே நீங்க போஸ்ட் பண்ணலாம். அடுத்து வரது அப்படின்றது லிங்க். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா help.unicef.org/in/join blah 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 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து URL. இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு இடத்துல தான் உங்களால லிங்க் போட முடியும். ஃபேஸ்புக் மாதிரி கமெண்ட்ஸ்ல லிங்க் போடுவீங்க, போஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுவீங்க, அதே மாதிரி wherever possible நீங்க வந்து அப்டேட் பண்ணும் போதே வந்து லிங்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஃபேஸ்புக்ல நிறைய இருக்கு. பட் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் there is only one பிளேஸுங்க. லிங்க் நீங்க ப்ரொஃபைல்ல இந்த பயோல மட்டும்தான் உங்களால லிங்க் கொடுக்க முடியும். வேற எங்கேயுமே உங்களால லிங்க் போட முடியாது. ஈவன் மெசேஜஸ்லயுமே கூட உங்களால லிங்க் போட முடியாது. இன்ஃபேக்ட் இது எதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே மக்களை தன்னோட அந்த பிளாட்ஃபார்ம்ல தக்க வைக்கணும் அப்படின்றதுதான் மேஜர் குறிக்கோளா இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மை விட்டு வெளியில போகிறது அப்படின்றது யூஸ்வலா யாருக்குமே பிடிக்காது. இன்ஃபேக்ட் அதனாலதான் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஃபேஸ்புக்லயுமே நீங்க போஸ்ட் போடும்போது லிங்கை அவாய்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு லிங்கோட நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆர்கானிக் ரீச் கம்மியாகும். அதே தாங்க இன்ஸ்டாகிராம்லயும் அந்த மாதிரி ஒரு இது வைக்காம தே ஆர் லைக் லிங்க் போடணும்னா இந்த இடத்துல போட்டுக்கோ, வேற எந்த இடத்துலயும் உன்னால போட முடியாது அப்படின்றது தான் இன்ஸ்டாகிராமோட லாஜிக். ஓகே, அடுத்து வந்து கீழே அட்ரஸ் இருக்கு. யூ கேன் புட் யுவர் அட்ரஸ் ஹியர். தென் இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, இதை வந்து ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டோரி அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு சொல்லும் போது இந்த ஹைலைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ மொபைல்ல பார்க்க முடியும், டெஸ்க்டாப்ல பார்க்க முடியாது. ஸோ சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, just make sure that you note it down. அதுக்கப்புறமா போய் உங்க மொபைல் போன்ல பண்ணி பாருங்க. So it will be very very simple. ஓகேவா? So now இன்ஸ்டாகிராமுக்குன்னு சில very ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் பயோ அப்படின்னா என்ன அப்படின்றத இப்ப பார்த்தாச்சு, ரைட்? அடுத்து இன்ஸ்டாகிராம்ல நியூஸ் ஃபீட் அப்படின்றதும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல there is something called as எக்ஸ்ப்ளோருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோருக்கு எப்படி போவீங்க அப்படின்னா, ஹோம் பேஜ் போயாச்சு. ஹோம் பேஜ் போயிட்டு கீழே ஒரு சர்ச் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் செக்ஷனுக்கு போயிடும். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸ்ப்ளோர் செக்ஷன்ல நீங்க போய் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணியும் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் ஹேஷ்டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை அப்படின்ற மாதிரி போட்டேன் அப்படின்னா இட் வில் கோ டு ஆல் தோஸ் பிளேசஸ். பட் அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல கீழே பார்த்தீங்க அப்படின்னா there will be a lot of content. உங்களுக்கு எது தேவையோ அந்த கண்டென்ட் உங்களோட ப்ரீவியஸ் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டை எடுத்து இன்ஸ்டாகிராம் காமிக்கும். இந்த கண்டென்ட்டை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஐஜிடிவியோட கான்டென்ட் கொஞ்சம் இருக்கும், ரீல்ஸோட கான்டென்ட் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது மேபி சர்ச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராமோட மெயின் எய்ம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர்ல உங்களோட கான்டென்ட் வரணும் அப்படின்னா உங்களோட கான்டென்ட் நிஜமாவே பாப்புலர் போஸ்டா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச போஸ்டாவும் இருக்கணும்.
இங்க வர்ற கான்டென்ட் எல்லாம் 1 they are popular, 2 they are relevant to the person who is searching. Okay, இதுதான் வந்து 2 மெயின் ஃபேக்டர்ஸ். இந்த இடத்துல போய் நீங்க அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த யூனிசெஃப் இந்தியா அப்படின்னு ஹேண்டில் யூஸ் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணியும் நீங்க சர்ச் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர். இப்போ நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஹேஷ்டேக்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது, இதுல ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலான்னு வேற சொல்றீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். ஸோ ஹேஷ்டேக் அப்படின்னா என்ன தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். டேக் தாங்க மென்ஷன் சொல்லுவாங்க, ஹேஷ்டேக் மென்ஷன் சொல்ல மாட்டாங்க. Hashtag is a symbol, very good. Kind of like keywords or popular terms, exactly. To find our post, what we will use, something related to my business. It's a key to search our needs. You all are correct. Okay. So, இதை தெரியாதவங்களுக்கு சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு மினி கூகுள் மாதிரிங்க. ஃபேஸ்புக்ல யூஸ்வலா நிறைய நீங்க சர்ச் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா இன்ஸ்டாகிராம்ல நீங்க அடிக்கடி சர்ச் பண்ணுவீங்க. இப்போ சர்ச் பண்றது அப்படின்னா ஒருத்தரோட பேர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அதை அப்படியே போட்டு சர்ச் பண்ணுவேன். அது தெரியாத பட்சத்துல ஒரு பர்டிகுலர் கீவேர்டை யூஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணணும், ரைட்? சி ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே டிஷர்ட்ஸ் அப்படின்றத நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சில சமயம் என்ன மாதிரி டிஷர்ட் சர்ச் பண்ணுவேன், விமென்ஸ் டிஷர்ட்ஸ் அப்படி சர்ச் பண்ணலாம், பிளாக் டிஷர்ட் அப்படி சர்ச் பண்ணலாம், இல்ல லெட்ஸ் சே சைக்கிளிங் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம், இல்ல பைக்கிங் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனா ஆஸ் அ பர்சன் எனக்கு தோன்ற சில ஹேஷ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால ஹேஷ்டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கண்டென்ட்டை இப்போ அவங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட்டை குரூப்பா இதெல்லாம் இதை குறிக்குது, இதெல்லாம் இதை குறிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற சில வேர்ட்ஸை தான் வந்து ஹேஷ்டேக்ஸ் அப்படின்றாங்க. பேசிக்கா ஹேஷ்டேக்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் திஸ் சிம்பிள்ங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது இந்த சிம்பிள் பிளஸ் கீவேர்ட் போட்டு மக்கள் சர்ச் பண்ணுவாங்க. சில சமயம் ஹேஷ்டேக்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தென்பட்டுச்சுன்னா சும்மாவே ஒரு ஹேஷ்டேகை கிளிக் பண்ணாலே அது அந்த ஹேஷ்டேக் ரிலேட்டடா எதெல்லாம் பாப்புலர் போஸ்டோ அதை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. See for example, let me just go to this section. Okay, இதுதான் search section. Okay, so I'm going to search for black. Okay, let's search for women's t-shirt. Okay, so இப்போ நான் சர்ச் பண்ண உடனே எனக்கு இங்க என்ன காமிக்குது அப்படின்னா, it will show me women's t-shirtன்றது 8000 போஸ்ட் விமென்ஸ் டிஷர்ட் அப்படின்றது ரிலேட்டடா இருக்கு வித் தட் ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேகோட இருக்கிறது மொத்தம் 18,216 போஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட் விமென்ஸ் டிஷர்ட், இது வந்து விமென்ஸ் டிஷர்ட், விமென்ஸ் டிஷர்ட்ஸ் ப்ளூரல், அது வந்து 40,000 போஸ்ட். ஓகே, அடுத்து விமென்ஸ் டிஷர்ட் ஆன்லைன் 331 போஸ்ட், விமென்ஸ் டிஷர்ட் லைன், இது என்ன கீவேர்ட்னே தெரியல, விமென் டிஷர்ட் பிராண்ட் மொத்தம் 24 போஸ்ட் இருக்கு, விமென் டிஷர்ட் கலெக்ஷன் 251 போஸ்ட் இருக்கு. ஸோ நான் விமென்ஸ் டிஷர்ட் தான் போடுறேன். பட் இந்த 18,000 போஸ்ட்ல நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு மேபி ஐ ஜஸ்ட் புட் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு, இதுல போய் நான் என்னத்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ விமென் டிஷர்ட் அப்படின்னு நான் போட்டா, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ டு த ஃபர்ஸ்ட் இது இட்செல்ஃப், விமென்ஸ் டிஷர்ட் லைன் இல்ல,
ஸோ 18,000 போஸ்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னன்னா வந்து ஹேஷ்டேக் சர்ச் பண்ணும்போது இங்க ரிலேட்டட் ஹேஷ்டேக்ஸ்னு வரும். இப்போ அதுவும் வர்றது கிடையாது. ஸோ இப்போ 2 வகையா இந்த போஸ்ட் எல்லாமே வருங்க. ஒன்னு வந்து டாப் போஸ்ட் அப்படின்றது. டாப் போஸ்ட் அப்படின்னா அதிக என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்கள். ஓகே, எதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கோ அந்த ரொம்ப என்கேஜ்மெண்ட் உரிய போஸ்ட்கள் எல்லாமே டாப் போஸ்ட்ல வரும். அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்படின்றதும் கொஞ்சம் வரும். ஓகே, ரீசெண்டா யாரெல்லாம் போஸ்ட் பண்ணாங்கன்னு. நிறைய பேரு மோஸ்ட் ரீசெண்ட் பக்கம் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி டாப் போஸ்டோடய நிறுத்திக்குவாங்க. இது உங்க மொபைல் போன்ல எப்படி தெரியும்னா டாப் போஸ்ட் ஹைலைட் ஆயிருக்கும், ரீசெண்ட் போஸ்ட் நீங்க வேணும்னா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம், அப்படிதான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கிளிக் பண்றது எங்க கிளிக் பண்ணுவாங்கன்னா இந்த டாப் போஸ்ட்ல தான் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இந்த டாப் போஸ்ட்ல கிளிக் பண்ணி எப்படி இது பாப்புலரா இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ ஹேஷ்டேக் 19 வீக்ஸ், ஹேஷ்டேக் இட்ஸ் ஆல் குட், ஹேஷ்டேக் மிரக்கிள். ஓகே, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சில ஹேஷ்டேக் வந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இத பத்தியும் நான் சொல்றேன். இந்த இடத்துல எங்க இருக்கு விமென்ஸ் டிஷர்ட் இங்க போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இன்கேஸ் வந்து இந்த டாப் போஸ்ட்ல இருந்து கூட நீங்க நல்ல ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அது ஹேஷ்டேக் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்ற செக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு ஹேஷ்டேக் இஸ் நத்திங் பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் டேர்ம் ஆன் இன்ஸ்டாகிராம், அதை தான் வந்து ஹேஷ்டேக்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா ஹேஷ்டேக்ன்றது கண்டென்ட்டை கேட்டகரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம். இன்ஸ்டாகிராம் சைட்ல இருந்து ஹேஷ்டேக்ஸ் மூலமா மக்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் மக்கள் அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்றாங்க, அவ்வளவுதான். ரைட். So now this is about hashtags. Okay, so hashtags in case உங்களுக்கு புரியல அப்படின்னா just let me know, maybe we'll take it later. அடுத்து there's something called as stories on Instagram. Okay, இந்த stories அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ let's just go to இது வந்து அமுலோட ப்ரொஃபைல் இல்லையா. ஸ்டோரிஸ் அப்படின்றதுனா இப்போ யூஷுவலா வந்து ஓகே இப்போதைக்கு அமுல்ல எந்த ஸ்டோரியுமே இல்லை. ஓகே, கங்கட்டாலா இந்த பிராண்ட்ல. ஸோ யூஷுவலா அவங்கவுங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணா அவங்க அன்னைக்கு போட்டிருக்க அந்த ஸ்டோரி வெளியில வரும். ஸோ ஸ்டோரிஸ் அப்படின்றது என்னன்னா அதோட டைம் வந்து 24 மணி நேரம் தான் வந்து 24 hours தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தானா போயிடும். ஸோ மற்றபடிக்கு அவங்க ரெகுலரா போஸ்ட் பண்ற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்ப வேணா நீங்க போய் அவங்களோட ப்ரொஃபைல்ல பாத்துக்கலாம். ஆனா ஸ்டோரிஸ் அப்படின்றது 24 மணி நேரங்கள் மட்டும்தான் வந்து தாங்கும். இது வந்து ஷார்ட் டைம்ல இருக்கக்கூடிய இந்த கான்டென்ட். இந்த ஸ்டோரிஸ்ல நீங்க என்னென்னலாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ் போஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இதோட சேர்த்து நீங்க ஹேஷ்டேக்ஸையும் வந்து போடலாம். ஸோ ஸ்டோரிஸ்மே ஹேஷ்டேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டோரிஸை போய் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்கங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ற நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஸ்டேட்டஸ் அப்படின்றது எல்லாருமே போய் பார்த்துட்டே இருப்பாங்க. எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நீங்க இருந்து பார்ப்பீங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மட்டுமே டெய்லி பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டோரிஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை வந்து நீங்க இக்னோர் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் யூஸ் ஸ்டோரிஸ். எந்தெந்த டைம்ல நீங்க ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து இட் கேன் பி லைக் எனி ஃபார்ம். ஓகே, ஸ்டோரிஸ்ன்றது போஸ்ட் இல்லாத பட்சத்துல ஜஸ்ட் லைக் தட். ஓகே, இன்னைக்கு நான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் காமிக்கலாம். இல்லாட்டி இன்னைக்கு புது ஸ்டாக் வந்துச்சு அப்படின்றதையும் ஸ்டோரிஸா காட்டலாம். அதே மாதிரி உங்க கஸ்டமர்ஸ் யாராவது வந்து ஒரு நல்ல டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்கன்னாலும் அதையும் நீங்க ஸ்டோரிஸ்ல கேப்சர் பண்ணலாம். இல்ல உங்க கஸ்டமரோட போட்டோ நீங்க வந்து போடணும் அப்படின்னா அதை ஸ்டோரிஸ்லயும் போடலாம், போஸ்ட்லயும் போடலாம். ஸோ என்னென்னலாம் நீங்க போஸ்ட்ல போடுறீங்களோ அது எல்லாமே ஸ்டோரிஸ்ல போட முடியும். பட் ஸ்டோரிஸோடது 24 மணி நேரம் தான். ஸோ ஸ்டோரிஸ்ன்றது ஒரு குவிக்
என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் மாதிரி இத கொஞ்சம் யோசிச்சு என்னோட ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா அப்படின்றதையும் யோசிச்சு போடுங்க. ஸ்டோரிஸ்ல மோஸ்ட்லி எல்லாரும் பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஓகே, இதை நீங்க ஆக்சுவலி வாட்ஸ்அப்ல பண்ற மிஸ்டேக் கூட நீங்க சொல்லலாம். மேஜரா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் பண்ற மிஸ்டேக், உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்ன? லெங்தி வீடியோஸ். பட் ஆனா 15 செகண்ட்ஸ்க்கு மேல போட முடியாதுங்க. ட்ரெயின் போஸ்ட் இல்லையா? அஸ்வின் சூப்பரா சொன்னீங்க. ட்ரெயின் போஸ்ட். ஓகே, டாட் 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 டாட்னு ஒருத்தவங்க வந்து எக்கச்சக்கமா ஸ்டோரிஸை ஷேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி போட்டோடனே டக்குன்னு எடுத்து விட்டுருவீங்க. ஓகே, ஸோ த மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங் தட் எவ்ரிபடி டஸ் இஸ் அட்லீஸ்ட் எக்கச்சக்கமா ஸ்டோரிஸ் போடுறது. 10 ஸ்டோரிஸ்க்கு மேல அடிச்சு விடு. ஏன்னா எனிவேஸ் காசா பணமா ஃப்ரீயா தானே இருக்கு, போட்டு விடுவோமே அப்படின்ற மாதிரி போட்டு விடுறது. பட் த திங் இஸ், இன்கேஸ் நீங்க 5 போஸ்ட் போட்டிருந்தீங்க, 5 ஸ்டோரி போட்டிருந்தீங்கன்னா எல்லா 5யும் பார்த்திருப்பாங்க. நீங்க 10க்கு மேல போட்டதுனால அத்தனையும் பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் மிஸ்டேக் எல்லாருமே பண்றது. ஸோ அதனால இந்த ட்ரெயின் போஸ்ட்டை வந்து தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் so irritating, ரைட்? அதே மாதிரி டூ மச் சவுண்டு, டூ மச் மியூசிக், எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே ஒரு அளவா பண்றதுதான் வந்து நல்லது. அதே மாதிரி நம்புற விஷயங்களா பண்ணுங்க. இரலவென்சிங்ஸ், சாங்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் சம்பந்தமே இல்லாத எல்லாத்தையுமே போடுறதையும் வந்து யாரும் வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான காமன் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஒன் ஆஃப் த மிஸ்டேக் இஸ் லைக் ட்ரெயின் ஆஃப் ஸ்டோரிஸ். ஓகே, another mistake is that irrelevant content. ஓகே, அதுக்கப்புறமா லவுட் மியூசிக் / நாய்ஸ். ஸோ இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரியான திங்ஸை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ப்ரொஃபைலை பத்தி சொல்லும் போது இந்த ரவுண்டா கீழே இருக்கிறது, அதாவது கீழே போஸ்ட்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். இது என்ன அப்படின்னா இததான் ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சி, ஸ்டோரிஸோட டைம் வந்து 24 மணி நேரம். 24 மணி நேரம்க்கு அப்புறம் காணாம போயிடும். உங்களுக்கு சில ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டோரிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டில் கீழே எல்லா ஸ்டோரியும் இந்த மாதிரி ஹைலைட்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸோட டைம் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். இட் வில் பி லைக் ஃபார் எவர் ஆன் யோர் பேஜ். சி ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து சாரீஸ் ரிலேட்டடான ஒரு பிராண்ட். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து டெய்லி காஞ்சிபுரம் சாரீஸ், பனாரசி சாரீஸ் இந்த மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் ரிலேட்டடா இருக்க எல்லா போஸ்டையும் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி, இந்த மாதிரி ஹைலைட்ஸா கிளிக் பண்ணி பார்க்கணும்னா வந்து மக்கள் ஒன்னொன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். காஞ்சிபுரம் ரிலேட்டடா இங்க இருக்கும். அதே மாதிரி வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கூட ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம போய் பார்க்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கிளைண்ட் டைரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஆடியோ இஸ் கிளியர், நோ? ஓகே, ஸோ தீஸ் ஆர் கிளைண்ட் டைரிஸ். ஸோ இதை வந்து அவங்க ஸ்டோரிஸை வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஸ்டோரிஸை இங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஹைலைட்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா கன்வெர்ட் த ஸ்டோரிஸ் இன்டு ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட்ஸ் வில் மேக் த ஸ்டோரி லிவ் forever, right? இதை நீங்க எப்ப வேணா delete பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது, right? So this is Instagram stories. Okay, so let's go to the next section. So stories பத்தி பார்த்தாச்சு, hashtags பத்தி பார்த்தாச்சு. அதுக்கு அப்புறமா வந்து let's go to the section of posts. ஓகே, ஸோ எஸ், ஸ்டோரிஸ் தான் வந்து ஹைலைட்ஸா நீங்க மாற்ற முடியும். ஓகே, போஸ்ட் அப்படின்னும் போது நீங்க போஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வாட் எவர் ஐ எம் டெல்லிங் யூ ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு போனதுக்கு அப்புறமா கீழே பாட்டம்ல சென்டர்ல there is something called as plus symbol இருக்கும்.
Okay, just click on that. So once again, so அந்த பிளஸ் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்க மொபைல்ல இருக்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த கேலரி செக்ஷனுக்கு போயிடும். அங்க நீங்க என்னென்ன போட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். சில சமயம் மோர் தேன் ஒன் போட்டோவையும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்ட் நீங்க போடலாம்? ஓகே, ஒன் இமேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒன் இமேஜ்ல என்ன இருக்கும்? இமேஜ்க்கு கீழே வந்து ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்க போறீங்கல்ல, இப்போ ஒரு போஸ்ட்ல வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இது வந்து நீங்க மொபைல் போன்ல போகும்போது இமேஜ் இங்க இருக்கும், இந்த டெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கு கீழே இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க? கேப்ஷன்ஸ். எக்ஸாக்ட்லி, எஸ் அஃப்ஷான், யூ ஆர் ரைட். ஸோ இமேஜ்க்கு கீழே இருக்கிறத கேப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேப்ஷன்ஸோட சேர்த்து நீங்க ஹேஷ்டேக்ஸை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று போஸ்ட்ன்றது ஒரு இமேஜா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் இமேஜஸா இருக்கலாம். ஓகே, மல்டிபிள் இமேஜஸ் அப்படின்றத வந்து அந்த they call it as, what are multiple images called? Carousels. What are they called? Carousels. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் ஒரு இமேஜ் கிடையாது, கீழே 2 டாட் தெரியுதா? இதே தான் மொபைல்லையும் தெரியும், 2 டாட்டா தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கு. ஸோ ஒரு போஸ்ட்லயே 2 இமேஜஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். இது மல்டிபிள் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த போஸ்ட்ல யூ கேன் ஆல்சோ போஸ்ட் வீடியோஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பத்தி இன்னும் நான் சொல்லலாம், பட் அதை வந்து நான் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு ஐஜிடிவி. ஐஜிடிவின்றது இன்ஸ்டாகிராம்ல இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபீச்சருங்க. இந்த ஐஜிடிவின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது ஒரு ஸ்டாண்டலோன் ஆப்பாவும் இருக்கு. இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் நீங்க ஐஜிடிவி பார்க்கலாம். யா, லாங்கர் வீடியோஸ் ஆர் வீடியோ கான்டென்ட், எனி வீடியோ கான்டென்ட் 1 மினிட்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஐஜிடிவில போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐஜிடிவி இஸ் ஃபார் வீடியோஸ் விச் ஆர் மோர் தேன் 1 minute long, right? But what is the maximum minutes IGTV la? You can also videos, yes. Maximum 30 minutes. Infinite. Yes, I want some more answers. 1 hour, exactly. So இதை நம்ம மொபைல்ல இருந்து அப்படியே போஸ்ட் பண்ணோம்னா நம்மளால ஐஜிடிவில 15 minutes வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாங்க. There is something called as Creator Studioன்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 1 hour வரைக்கும் வந்து வீடியோஸை போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ஐஜிடிவி என்ன அப்படின்னா they are all like vertical videosங்க. vertical videosனா என்ன? நான் கிரியேட்டர் ஸ்டுடியோ பத்தி சொல்றேன் அப்சான். நம்ம அடுத்து அங்கதான் போறோம். போர்ட்ரேட். See, என்ன பெரிய அட்வான்டேஜ்ங்க இந்த வெர்டிகல் வீடியோல? எஸ், அப்போ A7 நீங்க உங்களோட நேம மாத்துனீங்கன்னா வந்து நீங்க யாருன்னு தெரியும். இல்லாட்டி அப்போ A7 தான் கூப்பிட வேண்டியிருக்கும். Right? So yes, occupy full screen and mobile responsive. In fact, digital marketingல இருக்கக்கூடிய பெரிய தலைவலி என்னங்க? ரொம்ப பெரிய சேலஞ்ச் நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. என்னது அது பெரிய சேலஞ்ச்?
ப்ளீஸ் அன்மியூட்டா. லைக்ஸ் பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஆட்டோ ரொட்டேட்டர் அது நம்மளுக்கு சேலஞ்ச் கிடையாது, பாக்குறவங்களுக்கு தான்க்கா சேலஞ்ச். இமேஜினேஷன், நெட்வொர்க், கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன சேலஞ்ச். இன்க்ரீசிங் டிராஃபிக், get followers, still chinna challenge. Maximum occupation of audience mind, you are like almost there, Ajmal. Leads. எது தெரியுமா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத மோசமான சேலஞ்ச் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஒருத்தரை ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுன்றது எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா? மொபைல் போன் எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை ஸ்கிரீன்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. மாத்தி 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 எல்லா ஆப்ஸையும் வந்து எடுத்து விடுற மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப்பை யூஸ் பண்றாங்கன்னா ஃபுல்லா டேப்ஸ். அது என்னத்தை குறிக்குது? டிஸ்ட்ராக்ஷனை குறிக்குது. ஏன் இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது? ஒரு ஸ்கிரீன்ல பல விஷயங்கள் வர்றதுனால இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஐஜிடிவில ஒரு மொபைல் போன் ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ஐஜிடிவிங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த ஐஜிடிவி மூலமா நீங்க ஜாஸ்தி மக்களை வந்து ரீச் பண்ண முடியுது. அண்ட் யூ நோ வாட் இஸ் த பவர் ஆஃப் வீடியோஸுங்க. ஒரு 1 minute வீடியோல கிட்டத்தட்ட 150 to 200 வார்த்தைகள் நீங்க கொண்டு வர முடியும். அப்படின்னா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களால வந்து காமிக்க முடியுது இல்லையா, சொல்ல முடியுது இல்லையா? ஸோ தட்ஸ் லைக் அல்டிமேட். அண்ட் இன்ஃபேக்ட் வீடியோஸ் ஹாவ் அ higher reach. Okay, and this is not only with respect to Instagram, with Facebook also videos have a very good reach. நிறைய சமயம் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர்ல அந்த சர்ச் செக்ஷன்ல போய் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர்ல பாத்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் ஒரு கிரிட் தான் ஆக்கியூபை பண்ணி வச்சிருக்கோம். whereas videos will occupy 4 grids. sometimes reels எல்லாம் 6 grids வரைக்கும் போகுது. that's amazing இல்ல? See, don't worry, we'll be talking about question and answer. So can you tell me how long do we have for question and answer? How long do we have for question and answer? Half an hour, ma'am. Half an hour. So I'll have to complete it in another 15 minutes. Illa? Sorry, I'll just complete it in another 15 minutes. So I think I covered everything. ஸோ இப்போ நம்ம இங்க போய் பார்த்தோம்னா போஸ்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க முடியும். உங்களோட மொபைல் போன்லயே செகண்ட் இதுல போய் பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் கோ அண்ட் சி ஐஜிடிவி போஸ்ட்ஸ். அவங்க ஐஜிடிவில என்னென்னலாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிசினஸ் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த டேக் செக்ஷன்ல பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ரீச் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க இன்ஸ்டாகிராமோட ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ did I leave out any other element? I think I covered almost everything. Okay, let's go to the next section. Okay, so Instagramல எல்லாரும் வந்து ரொம்ப மேஜரா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா followers. ஓகே, எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து 1 million ஃபாலோவர்ஸை எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல எப்படி சம்பாதிக்கிறது, எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருந்தானா தானா வந்து காசு கொட்டுமா, இப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல மேஜரா வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நான் எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஏர்ன் பண்றது அப்படின்றது தான். வெரி சேட்லி இப்போ இருக்க மக்கள் மத்தியில என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன்ல எப்படி குறைஞ்ச டைம்ல வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுறது அப்படின்றது தான். ஸோ இந்த குறைஞ்ச டைம்ல ஒண்ணுமே பண்ணாம எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பி ரியலி
என்ன சொல்றது ethical and then really want to be honest அப்படின்னா வந்து நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூ உங்களுக்கு திருப்பி வருங்க. சோ இப்போ இந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுல எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத சொல்றதை விட எப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத முதல் சொல்லலாம். ஓகே, சோ நிறைய பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரே நாள்ல 1000 கணக்குல இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னா ஏன் பண்ணக்கூடாது? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வர ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபேக் ப்ரொஃபைல்ஸா தான் இருக்கும் இல்லையா? ஏன் ஒன்னு ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, ஏன் ஃபேக் ப்ரொஃபைல்ஸா இருந்தா என்ன? என்னோட ஃபாலோவர்ஸ் தான் ஜாஸ்தியா காமிக்கிறாங்களே. ஓகே, சத்தமா பேசுறேன். இன்ஆர்கானிக் என்னைக்குமே தவறு இல்லைங்க. இன்ஆர்கானிக் இன்ஃபேக்ட் இஸ் a good thing. Okay, stop looking at inorganic as something which is not good. Okay, இது inorganic கிடையாது. In fact நிறைய டைம் என்ன சொல்வாங்கன்னா வந்து this is mostly sold by individuals or some companies. Okay, சில கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட கிளையன்ட்ஸ் கிட்ட நான் எக்கச்சக்கமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தரேங்க இப்பவே இந்த நிமிஷமே, ஓகே வாங்கிக்கோங்க, இமீடியட்டா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்வாங்க. நெவர் கெட் இன்டு இட். இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபேக் ஃபாலோவர்ஸ். இது பாட்ஸ் மூலியமா கூட கொண்டு வந்த ஃபாலோவர்ஸ். சோ இந்த ஃபாலோவர்ஸ்னால ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இவங்க எல்லாமே ரியல் அக்கவுண்ட்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் கிளிக் பண்ணனா நிறைய பேர் இந்தியால இருக்க மாட்டாங்க. சில இதெல்லாம் வந்து நிஜமாவே ப்ரொஃபைல்ஸா இல்லையா அப்படின்றதே தெரியாது. இதுல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இது என்ன சொல்வாங்கன்னா, ரியல் ஃபாலோவர்ஸ் நான் கொண்டு வரேன். ரியல் ஃபாலோவர்ஸ் முக்கியமா? ஓகே, ரியல் ஃபாலோவர்ஸாவே இருந்துட்டு போயிடுது முக்கியமா? அப்படி வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸா இருப்பாங்களா? நான் இப்போ ஒரு போட்டோகிராஃபி பிசினஸ் பண்றேன். ஐ எம் அ வெட்டிங் போட்டோகிராஃபர். ஓகே, வெட்டிங் போட்டோகிராஃபர். நான் வந்து சென்னையில வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான ரிலவெண்டான டார்கெட் ஆடியன்ஸ் வேணுமா இல்லையா? ரைட். சோ ஒன்னு they'll be fake, இன்னொன்னு சுத்தமா அவங்களுக்கும் உங்க பிசினஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. ரைட். சோ அண்ட் இன்னொன்னு என்ன சொல்வாங்க அப்படின்னா, லெட்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ ஃபார் ஃபாலோ அப்படிம்பாங்க. போய் அட் அ டைம் போய் எக்கச்சக்கமான ப்ரொஃபைல்ஸா ஃபாலோ பண்றது. எதுக்கு? நம்ம ஃபாலோ பண்ணா அவங்க திருப்பி ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. சீரியஸ்லி, நீங்க ஒரு பிசினஸா இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராப்பர் என்டைட்டியா இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வேணாமா? உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வேணாமா? சோ நீங்க போய் ஃபாலோ பண்றீங்கன்றதுனால அவங்க உங்களை ஃபாலோ பண்ணணுமா? அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப போய் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா அவங்களுக்கு அறிவு இருக்காதா? கரெக்ட் இல்ல? சோ நெவர் டூ தட். ஃபாலோ ஃபார் ஃபாலோ அண்ட் தென் அன்ஃபாலோ. அதுலயுமே உங்களுக்கு சரியான டார்கெட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. உங்களை நிஜமாவே நம்பி நீங்க ஒரு ப்ராப்பர் பிசினஸ், நீங்க ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னர், நீங்க ஒரு ப்ராப்பர் செலிபிரிட்டி,
அப்படின்னு உங்களை நம்பி உங்களை தானா வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்கும். இல்லாட்டி இந்த நம்பர் ஜஸ்ட் நம்பர் மட்டுமே, அதனால வேற எந்த யூஸ்மே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொரு பிரச்சனை இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 10,000 ஃபாலோவர்ஸ் நான் எங்கேயாவது வாங்கி வச்சுக்கிறேன், அடுத்து வர்றது வந்து நல்லதா வரட்டும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குல்ல, அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா, அதோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்னன்னா, உங்களோட பிரசன்ட் ஃபாலோவர்ஸை வச்சுதான் ஃபியூச்சர் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட கண்டென்ட்டை எந்த மாதிரியான ஆட்களுக்கு காட்டணும் காட்டக்கூடாதுன்றத முடிவு பண்றதே உங்களோட பிரசன்ட் ஆர் பாஸ்ட வச்சுதான். அப்படி இருக்கும்போது உங்களோட பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் ஃபாலோவர்ஸ் எந்தெந்த நாட்டுல இருந்தோ வராங்க, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பிஹேவியரும் கிடையாது, ப்ராப்பரான இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அப்படின்னும் போது இப்ப நீங்க போடுற கண்டென்ட்டை காமிக்கிற அந்த மக்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? So you will be confusing the Instagram algorithm. Okay, so இந்த மாதிரி பண்ணான்னா you will be confusing the algorithm. Even your future follower rate will actually come down. Okay, so அப்போ இதெல்லாம் நான் இன்னொரு யுக்தி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, போய் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ஸ போய் வாங்குறது. ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் இல்ல 1 lakh ஃபாலோவர்ஸோட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்குன்னா அதை போய் வாங்குறது. அந்த ஆளும் இதே மாதிரி தான் வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி அதுக்கப்புறமா அதோட பேரை மாத்தி நீங்க யூஸ் பண்ணாலும் அப்பவும் யூஸே கிடையாது. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் யூ ஹவ் காட் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஒன் டிவி செலிபிரிட்டி கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. அவருக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏன் 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அவங்களோட இந்த சீரியலை டெய்லி வந்து ஃபாலோ பண்ற ஆளுங்க இருக்காங்க, அதனால அவருக்கு 1 lakh ஃபாலோவர் இருக்காங்க. அவர்கிட்ட போய் நீங்க வாங்குறீங்க. உங்களோட பிசினஸ் என்ன? லெட்ஸ் சே தட் உங்களோட பிசினஸ் வந்து போட்டோகிராஃபில இருக்குது, வெட்டிங் போட்டோகிராஃபில இருக்கீங்க, அண்ட் தட் டு ஹை-எண்ட் வெட்டிங் போட்டோகிராஃபி பண்றீங்க. அப்படின்னா அந்த ஃபாலோவர்ஸும் இந்த ஃபாலோவர்ஸும் மேட்சே ஆக மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, நான் இந்த சீரியல் பிடிச்சிருக்குன்னு இவரை ஃபாலோ பண்ணா என்னடா மாத்தி மாத்தி வெட்டிங் போட்டோகிராஃபி ரிலேட்டட் கான்டென்ட்டா வருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்டென்ட் எதுக்குமே அவங்க எங்கேஜே பண்ண மாட்டாங்க. எங்கேஜ் பண்ணலன்னா என்ன ஆகும்? இனி அவங்களுக்கு அந்த போஸ்ட் போகவே போகாது. அப்படி போகலன்னா என்ன ஆகும்? உங்களோட அக்கௌண்டோட ரீச் தானா கம்மியாயிடும். ஸோ இத மாதிரி யூ ஷுட் நெவர் கெட் ஃபாலோவர்ஸ். ஓகே, ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் thumb rule or mantra for followers is என்னது? Quality is more important than quantity. Correct? If you agree with me, type A. Exactly. So at least if you are following me, if you are listening to my classes, just make sure that நீங்க குவான்டிட்டி பக்கம் போக மாட்டீங்க அப்படின்றத மட்டும் ஒரு மந்த்ராவா வச்சுக்கோங்க. எனக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் வேணும், அது கிடையாது அப்ஜெக்டிவ். இதன் மூலமா எனக்கு கன்வர்ஷன் வருதா, இதன் மூலமா எனக்கு பிசினஸ் வருதா, இதன் மூலமா என்ன என்கொயர் பண்றாங்களா, இதன் மூலமா புது மக்களை என்னால வந்து கான்டாக்ட் பண்ண முடியுதா, அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவா இருக்கணுமே தவிர எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு டெய்லி கணக்கு போடுறது உங்களோட அப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எங்க இருந்தாலும் சரி, யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், நீங்க ஒரு ப்ராப்பர் பிசினஸ், ஒரு சீரியஸான நியாயமான பிசினஸ் ஓனர், இல்லாட்டி ஒரு சீரியஸான நியாயமான ஒரு பர்சனல் ப்ரொஃபைல், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான பர்சனா இருந்தீங்க அப்படின்னா யூ வில் நெவர் ரன் பிஹைண்ட் அன்னெசரி நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸால எந்த யூஸ்மே கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் அதர் திங் விச் இஸ், அப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா கொண்டு வரதுக்கான கரெக்டான யுக்தி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் சொல்றது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஒன்னு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்
குவாலிட்டியான கண்டென்ட். ஓகே, இந்த குவாலிட்டியான கான்டென்ட் நீங்க தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட ஆடியன்ஸ் யாரு, உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்காது, அது எல்லாத்தையும் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்? அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் வந்து அப்சல்யூட்லி ரிலவெண்டா இருக்கணும். ரைட்? ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட காம்படிட்டர் இதை பண்றாருன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட ஆடியன்ஸோட பர்சோனா என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர் என்ன, என்ன மாதிரியான போட்டோகிராஃப்ஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது வந்து வேல்யூ கிரியேஷனா இருக்கும், இதை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அப்சல்யூட்லி குட் கான்டென்ட், குவாலிட்டி கான்டென்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவீங்க. இதுல இன்ஸ்டன்ட் growth இருக்காது, பட் இட்ஸ் கோயிங் டு பி லாங் ரன். ரைட்? And then next thing that will help you increase your followers is, let's say, proper hashtags. In fact, இந்த ஹேஷ்டேக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இத நம்ம நாளைக்கு will be looking at the hashtag strategy in thorough detailing. Okay, so don't worry about it. I will teach you how to choose the right hashtag. Okay, right. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கான்டென்ட் வந்து ஆர்கானிக்கா ரீச் ஆகல, திணறுது. See, for example, I'm creating very serious content னு வச்சுக்கோங்க. நான் ஒரு let's say that I am a பிசினஸ் கோச் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட கான்டென்ட்ல நான் டெய்லி வந்து ஒரு பிசினஸ்க்கு எப்படி மார்க்கெட் பண்றது, ஒரு 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 பர்டிகுலர் பிசினஸ் ஐடியாவை எப்படி வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரியான சீரியஸான கான்டென்ட் நான் கிரியேட் பண்றேன். ஆப்வியஸ்லி சினிமா, மியூசிக், என்டர்டெயின்மெண்ட், காமெடி இது ரிலேட்டடா இருக்கிறதுலாம் ஈஸியா போய் ரீச் ஆயிடும். வேற கொஞ்சம் சீரியஸான கான்டென்ட் வந்து திணறுங்க இம்மீடியட்டா ஆர்கானிக்கா ரீச் ஆகிறதுக்கு. அப்போ ஒரு சின்ன புஷ் கொடுங்க. ஜஸ்ட் ப்ரொமோட் தட் கான்டென்ட். ஒன்ஸ் உங்ககிட்ட வேல்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென் அந்த திருப்பி உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால டூயிங் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரொமோட்டிங், ஸ்பெண்டிங் சம் மணி, ஓகே, இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அந்த இடத்துல பண்றது தப்பே இல்லை. கையிலேருந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அ பிசினஸ் ஓனர், ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பணம் செலவழிக்க நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் பேசுற பிசினஸ் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஓகே, இன் கேஸ் வந்து ஹோர்டிங் போடணுமோ, அதர் டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமோ, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. ஆனா ஆன்லைன்ல வந்தா மட்டும் ஆன்லைன்னா ஃப்ரீ தானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் இன்ஃபேக்ட் ஆன்லைன்லயும் நீங்க ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரதுக்கு என்னது, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இன்னொருத்தரால இன்வெஸ்ட் பண்ண முடியல. ரைட்? உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும்போது அந்த கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கிவ் சம் ப்ரொமோஷனல் புஷ் to your content. Okay, அடுத்து இன்னொரு வே ஆஃப் கிரியேட்டிங் கரெக்ட் வே என்ன அப்படின்னா, யூசிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து மேக்கப்ல இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஃபேஷன் பிராண்ட்ஸா இருக்காங்க, ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து நான் கொலாபரேட் பண்ணி அவங்கள என்னோட ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே தட் நான் வந்து ஐ எம் into something which is like baby products ஆ இருக்கு. இல்ல let's say that I'm creating a baby crib, இதுதான் மேனுஃபேக்சர் பண்றதா என்னோட இதுன்னா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், சில மதர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது மதர்ஸ் வந்து நல்லா கான்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பீப்புளை என்னோட ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்சு அவங்கள நிறைய பேச வச்சுட்டு I'll get more audience. Okay, so this is like usage of influencers. இதன் மூலமாவும் நான் என்னோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். there is something called as curator accounts. இந்த curator accountsலாம் என்ன பண்ணணும்னா, okay, one second, just give me some time. There's someone at the door.
சில பிசினஸஸ்க்கு இந்த மாதிரி கியூரேட்டர் அக்கவுண்ட்ஸ் இருக்குங்க. இந்த கியூரேட்டர் அக்கவுண்ட்ஸ்லாம் என்னன்னா அவங்க நிறைய கான்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இது வந்து இந்த வெட்டிங் ரிலேட்டடான விஷயத்துல வந்து நிறைய கியூரேட்டர் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் there is one account called as, let's say that, I'll show it. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து போஸ்ட் மற்றவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட எல்லாமே வெட்டிங் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாக்குறதுக்காக இவங்க கிட்ட வருவாங்க. என்னன்னா இவங்க என்னென்ன கான்டென்ட்லாம் போடுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டோகிராஃபி ரிலேட்டட், அதாவது வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் கிட்டே இருந்து கண்டென்ட் எடுத்து இவங்களோட இதுல போடுவாங்க. இது வந்து வெட்டிங் வளையல் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து போட்டோகிராஃப் வாங்கி அவங்கள டேக் பண்ணி இதுல போஸ்ட் போடுவாங்க. இது வந்து ஜெனரலா லெட்ஸ் சே ஒரு சாரி பிராண்ட், அவங்க கிட்ட இருந்து வந்து போட்டோ எடுப்பாங்க. சோ இத மாதிரி இது வந்து வெட்டிங் டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து போட்டோ எடுத்து அவங்க அந்த போட்டோவை வந்து இதுல போடுவாங்க. இது வந்து வெட்டிங் ஜுவல்லரி பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்து போடுவாங்க. சோ இவங்களோட வேலை என்னன்னா எல்லாம் கியூரேட்டர், தே ஆர் நாட் த செல்லர், தே ஆர் நாட் எனி பிராண்ட். இவங்களோடது வந்து திஸ் இஸ் கால்ட் as a கியூரேட்டர் அக்கவுண்ட். சோ இப்போ நிறைய கான்டென்ட் இவங்க போட போட என்ன ஆச்சுன்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஐ எம் அ பிரைட் அப்படின்னா ஐ கேன் கம் ஹியர். யாரெல்லாம் வந்து இங்க வந்து நான் டிசைன்ஸ் பார்க்கலாம், எந்த மாதிரியான சாரீஸ் இப்ப பிரைட்ஸ் எல்லாம் வேர் பண்றாங்க, எந்த மாதிரியான டெக்கரேஷன் ரொம்ப பாப்புலரா இருக்கு, எந்த மாதிரியான சாரி டைப் வந்து சாரி வந்து ட்ரேப் பண்றாங்க, போட்டோகிராஃபில என்னென்னலாம் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நான் இங்க வந்து பார்க்க முடியும். அப்போ நான் இதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு ஓகே ஐ கேன் எய்தர் இங்க இருந்து ஒரு வெண்டரை வந்து நான் புக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அந்த பர்டிகுலர் வெண்டரை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் போய் ஆஹா இந்த ஜுவல்லரி ரொம்ப அழகா இருக்கே, இது யாரு, இதிஹாசாவா, ஓகே நான் இதிஹாசாவை போய் நான் பார்ப்பேன். சோ இப்ப பார்த்துட்டு அவங்களோட ஜுவல்லரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அவங்கள போய் நான் ஃபாலோ பண்ணுவேன், ரைட்? சோ இந்த கியூரேட்டர் அக்கவுண்ட்ஸ் மூலமாகவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் இவங்க ஒரு சின்ன ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் கியூரேட்டர் ஆகட்டும் இவங்க எல்லாம் ஒரு சின்ன ஃபீயை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? another way is நம்மளோட கஸ்டமர் ஜெனரேட்டட் கான்டென்ட்டுங்க. அதாவது கஸ்டமர்ஸ் இப்போ உங்ககிட்ட இருந்து வந்து வாங்குறாங்க அப்படின்னா யூ கேன் டெல் them, மேடம் எங்களோட பேஜை டேக் பண்ணி நீங்க ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி அந்த கஸ்டமரோட போட்டோகிராஃபை நீங்க வாங்கிட்டு அவங்கள டேக் பண்ணீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது போய் சேரும். ஸோ இது வந்து லெட்ஸ் சே இட்ஸ் அ customer generated content or user generated content. ஸோ இதுவுமே வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இருக்க லைக் ஆட்ஸ் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல there is no follower ads. ஸோ இதெல்லாம் வந்து you need to actually follow this very nicely, கன்சிஸ்டண்டா ரெகுலரா இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டான தெளிவான ரிலவெண்டான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. With this I stop today's class. So நாளைக்கு என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, so tomorrow let's look at ஸோ நாளைக்கு வந்து ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து ஹேஷ்டேக்ஸை எடுக்கணும், ஹேஷ்டேக்ஸ் போடணும், எந்த மாதிரி வந்து ஹேஷ்டேக்ஸை செலக்ட் பண்றது அப்படின்றது பார்ப்போம். அடுத்து வில் ஆல்சோ லுக் அட் அட்வர்டைசிங் ஆன் இன்ஸ்டாகிராம் and then we'll also look at influencer marketing.
ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபேஸ்புக் வர்சஸ் இன்ஸ்டா பார்த்தோம். ப்ரொஃபைல்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிறது என்னென்னலாம் பார்த்தோம். அடுத்து ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். இன்ஸ்டாகிராம்ல ஆட் போடணும்னா எப்படி ஆட் போடலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஸ்டாப். யூ கைஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ எப்படி நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு இப்போ கொஸ்டின்ஸ் கேட்பீங்களா? அப்படி இல்லைன்னா நான் இங்க இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே சாட் பார்த்துட்டு ஆன்சர் பண்றதா? ஹலோ மேடம், இப்பயே சில விஷயங்கள் சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் மேடம். கொஞ்சம் டீடைல்டா போச்சுன்னா ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட நம்ம நாளைக்கு கூட ப்ராப்ளம் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே, how to get a blue tick mark. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து இது அவங்க டிசைட் பண்றது தான். நம்மளோட பிராண்டோட பாப்புலாரிட்டி, நம்ம பிராண்டோட குவாலிட்டி ஆஃப் கான்டென்ட், பிராண்டோட என்கேஜ்மெண்ட் இதையெல்லாம் பார்த்துட்டு ஆஹா சூப்பர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ டிக் மார்க் வரும். ஈஸியா ப்ளூ டிக் மார்க் வருது செலிபிரிட்டி அண்ட் பொலிட்டீஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் டக்குன்னு ப்ளூ டிக் மார்க் வந்துடும். பட் வேரஸ் பிராண்ட்ஸ் அப்படின்னும் போது இட் வில் டேக் அ வெரி வெரி லாங் டைம் டு கெட் தட் ப்ளூ டிக் மார்க். இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்சர் எப்படி என்னோட கரெக்டான ப்ரொஃபைலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகையில கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட காம்படிட்டர் போய் அவங்க இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றது போய் பாக்குறது. இன்னொன்னு, நீங்க உங்களோட பிசினஸ் ரிலேட்டடான ஹேஷ்டேக போட்டுட்டு அந்த ஹேஷ்டேக் ரிலேட்டடா அங்க இருக்க டாப் போஸ்ட் வரும்ல, அந்த டாப் போஸ்ட் ஒன்னொன்னையா கிளிக் பண்ணி அந்த டாப் போஸ்ட கிளிக் பண்ணி பார்க்கும்போதே யார் இந்த போஸ்ட போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதுல அவங்க போஸ்ட் போட்டவங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லாட்டி பிசினஸா அப்படின்றத நீங்க போய் பார்த்துடலாம். இன்ஃப்ளூயன்சரா இருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு பொட்டிக் ஃபேஷன் வச்சிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கான ரீச் ஜாஸ்தி இருக்கு, பட் லைக்ஸ் வந்து வரல, ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒன்னு வந்து ஒரு கான்டென்ட்டோட குவாலிட்டியை அசஸ் பண்றது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ்ங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கஸ்டமர் தான் கிங். ஓகே, ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி லைக்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு, என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா அந்த போஸ்ட் எனக்கு என்கேஜிங்கா இருக்கல அப்படின்றது தான் ஒரு பிளெயினான உண்மை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நிறைய பேர் உங்களோட பிராண்டோட இன்டராக்ட் பண்ண வைக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூ ஆர் ஆக்சுவலி ஹேவிங் அ ஃபேஷன் பிராண்ட் இல்ல, அப்போ உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே ஃபேஷன் பிராண்ட்னும் போது இஃப் யூ ஆர் இன்டு ஜுவல்லரி அப்படின்னா உங்களுக்கு ஜிமிக்கி மாதிரி இருக்க கமல் பிடிக்குமா இல்ல ஸ்டட் மாதிரி இருக்க கமல் பிடிக்குமா அப்படின்னு உங்களோட ப்ராடக்ட்ஸே போட்டு கேட்கலாம். இல்ல ஒரே ப்ராடக்ட்லயே வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துன்னா விச் இஸ் யோர் ஃபேவரட் கலர், திஸ் ஒன் ஆர் தட் ஒன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதை வந்து என்கேஜிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜ் அங்க போட்டுட்டான்னா வந்து மேக்சிமம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்கு, நைஸ், இல்லாட்டி பிரைஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே வரல அப்படின்னா அது நல்லா இல்ல அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகே, இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் யூ கெட் ஃப்ரம் யோர் கஸ்டமர்ஸ். மேபி உங்களோட அந்த போட்டோகிராஃபி ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க, ப்ராப்பரா போட்டோ எடுங்க. போட்டோகிராஃபி நல்ல குவாலிட்டியா இல்ல அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லாட்டி பேக்ரவுண்ட விட்டு தனியா போட்டோகிராஃப் நிக்கல அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ஃபேஷன் பிராண்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் when it comes to Instagram is beautiful photographing. இன்னொருத்தவங்க வந்து ஆட்டோமொபைல் பிசினஸ்ல இருக்கேன், ஸோ எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஏங்க ஒர்க் அவுட் ஆகாது? ஸோ இஃப் இட் இஸ் இன்டு ஆட்டோமொபைல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எனிதிங் ரிலேட்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் போஸ்ட் something which people are really interested in. So can you tell me what exactly in automobiles? அத கொஞ்சம் டீடைல் கொடுக்க முடியுமா சார்? கண்ணழகன். ஆட்டோமொபைல்ஸ்
Okay, Kannalagan, நீங்க தானா used truck spares. See, one thing about this is Kannalagan, உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து காமிக்க முடியாது. But what you can say is, see, you're into a very, very unique business. Just go ahead with doing lots and lots of videos, right? So just post videos related to அப்படின்றத பார்த்து ரைட்டான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. So anybody from anywhere in the world may come to you. ஃபர்னிச்சருக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டு. ஓ, ஃபர்னிச்சருக்கு ஏங்க செட் ஆகாது? You just need to post it in such a way that people would want it. See, எல்லாருக்கும் அவங்களோட வீடு அழகா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். So if you can actually place a furniture in some home and then showcase எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றத நீங்க காமிச்சாலே போதும். See, முடிஞ்ச வரைக்கும் Instagram is a platform where people believe in photographs and videos, right? அதே மாதிரி high quality photographs and videos ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரி போட்டோ போடுறீங்க, எந்த மாதிரியான content அதுல இருக்கு அப்படின்றது முக்கியம். See, for example, உங்களோட furniture sleek and simple இருக்கு, ஃபேஸ் சேவிங்கா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த மீனிங்கை கரெக்டா எல்லா கான்டென்ட்லயும் கொண்டு வரணும், ரைட்? சோ உங்க ஃபர்னிச்சர் பிராண்ட் அப்படின்னா உங்களோட மேஜர் யூஎஸ்பி என்ன? என்னோட மேஜர் யூஎஸ்பி என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இட்ஸ் லக்ஸுரி ஃபர்னிச்சர், எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட், இதுதான் வந்து நான் காமிக்கிறேன். அதே மாதிரி design is also very nice. So இது one style of furniture இருக்கும். அதே மாதிரி mine is a furniture which saves space ங்க. ஈஸியா இதை மடக்கி வச்சிடலாம், ஈஸியா யூஸ் பண்ணலாம், நிறைய ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணாது. So it's mostly with respect to the usability which is like really great. Okay, அந்த இதுல உங்களோட furniture இருந்ததுன்னா அது நீங்க கொண்டு வரலாம். See, for example, IKEA, it works on do it yourself, right? So அவங்களோட இதுல அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. So இதுதான் என்னோட பொசிஷனிங் அப்படின்னா அந்த பொசிஷனிங்க கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். So how to change your personal profile to your business profile அப்படின்னா, all you have to do is உங்களோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா change it into a personal profile இருக்கும், so business profile இருக்கும். In case business profile-னா change it into personal profile இருக்கும். You just have to do this. And personal profile-ல இருந்து நீங்க business profile-க்கு மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு Facebook page இருக்கணும். So all you have to do is அந்த Facebook page-ஐ வந்து கனெக்ட் பண்றதுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு Instagram வந்து உங்களை லீட் பண்ணும். சோ அந்த Facebook பேஜை வந்து இந்த Instagram அக்கவுண்டோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் பேஜ் ஆன் Instagram இஸ் ரெடிங்க. Okay, thank you. I'm going to include Creator Studio also in my next class. Okay, ஸ்டோரிஸ்ல வந்து லிங்க் போட முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஓகே, ஸ்டோரிஸ்ல எப்போ உங்களால லிங்க் போட முடியும் அப்படின்னா, when you have more than 10,000 followers, that is when Facebook will allow you to put link on stories. Swipe up, that option will come. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா? Yes, exactly. Herbal products ke influencers எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. All you have to do is find out people who are likely to use it. So when you say herbal products, na herbal cosmetic products are. Herbal cosmetic products. So let's say if it is herbal cosmetic products, now all you have to find is whoever is there, whoever can use it, I mean, if it, again, adliyum gender irukku. Ippalam cosmetic products also come for men and women, right? So if it is mostly women அப்படின்னா, whoever it is, the women can be like fashion influencer ஆ இருக்கலாம், women can be influencer in the section of parenting ஆவும் இருக்கலாம், lifestyle ஆவும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபாலோவர்ஸா இருக்காங்களோ அவங்கள போய் சர்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சரா யூஸ் பண்ணுங்க. They'll become your brand will become your brand will become popular, plus it will also get a lot of followers. இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் அவங்க பாக்குறாங்க போல. சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை மட்டும் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன்? See, அது வந்து ஹேஷ்டேக்ஸை பொறுத்து தான் இருக்கு. How it works and how it will not work, whether Instagram will work for you or not. In fact, it will surprise you நிறைய விஷயத்துல. So அதனால for me, I'll ask you to be there. Okay, be there and then make yourself visible over there through lots and lots of hashtags. Okay, correctana hashtags போட்டு Instagram, நீங்க வந்து Instagramல
போஸ்ட் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா they'll come. நம்ம எல்லாம் ஜென்ரலா தான் கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். ப்ராபப்லி நம்ம we are finished with the comments. Creator Studio details வந்து நான் நாளைக்கு இதுல வந்து I'm including that as one of the options. So tomorrow I'll take how to focus cotton brand bags printing order. Do photographs, do behind the scenes. Okay, so cotton bags எப்படி தயாராகுது, யார் தயார் பண்றாங்க, I mean எந்த அளவுக்கு இது நல்ல குவாலிட்டி, you know, why people should buy from you, இதை எல்லாத்தையும் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட்டை காமிங்க. எல்லாமே நேச்சுரலா ஒரு கதை வடிவுல காமிங்க. instead of telling buy from me high quality, tell them exactly, you know, see for example if there is a self help group வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை பண்றாங்கன்னா அவங்கள உட்காத்தி வச்சு இது எப்படி அவங்களோட லைவ்லிஹுட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத வந்து காமிங்க. ஒன் மோர் ஒரு லாஸ்ட் क्वेश्चन. நான் வந்து இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ரா மெட்டீரியல் இருக்குல்ல மேடம், நார்மலா நீலவேம்பு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்டை இதுல போட்டா நம்மளுக்கு எப்படி ரீச் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு See for example சும்மா ஒரு ரா மெட்டீரியலை அப்படியே ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு பதிலா வந்து நீங்க அந்த ப்ராசஸை காட்டினாலே வந்து people will be interested. See எல்லாருக்குமே வந்து behind the scenesன்றது இப்போ ரொம்ப கியூரியாசிட்டி அதிகம். என்ன நடக்குது, இந்த ப்ராடக்ட்க்கு பின்னாடி யார் இருக்காங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, இந்த ப்ராடக்ட்னால வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ அது ஒரு ஹியூமனா I mean ஒரு பிராண்டை வந்து ஹியூமனைஸ் பண்றதுன்றது வந்து இஸ் பிகமிங் வெரி பாப்புலர் தீஸ் டேஸ். ஸோ யூனோ எந்த அளவுக்கு உங்களால நேச்சுரலா சொல்ல முடியுமோ அவ்வளோ பெட்டர். இன்ஃபேக்ட் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா வந்து டூ மச் ஆஃப் போட்டோஷாப் பண்ணாதீங்க, டூ மச் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணாதீங்க, நேச்சுரல் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் நேச்சுரல் வீடியோஸ் போடுங்க. அதுவே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே அதே மாதிரி தானே, ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆடா வந்து அதை நீங்க பாக்குறத விட அது ஒரு நேச்சுரல் இன்ஃபர்மேஷனா வந்துச்சுன்னா அதை பாக்குறதுல உங்களுக்கு என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. We are doing cabs, home need products and real estates. We need to give one advertisement for them. No. All these are three different things. Don't do one advertisement for three different things. No, not right. So feed manufacturing. So Instagram கண்டிப்பா தேவைப்படுமா, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. Animal feed. Animal feed, see it all depends on உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்க பாக்கணுங்க. சோ இப்போ என்னன்னா சில சமயம் டார்கெட் ஆடியன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, சில சமயம் இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி சில சமயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஆல்சோ வில் பிகம் லைக் ஃபேஸ்புக், தட் லைக் எவ்ரிபடி எல்ஸ். சோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணாலுமே வந்து மெஷர் பண்ணிட்டே இருங்க. சோ என்ன மாதிரி ரீச் ஆகுது, நிஜமாவே நம்மளோட இன்டராக்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பாருங்க. சோ அனிமல் ஃபீட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது வந்து டு யூ டைரக்ட்லி செல் இட் டு, ஐ மீன் who's your buyer and will that buyer, அந்த பையர் வந்து டெசிஷனை வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது நீங்க தெரியணும். அது நீங்க போட்டாதான் தெரியும். ஃபைன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் உங்க கேள்வி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து கொஞ்சம் டீடைல்டா மேம் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டார்டிங் டு எண்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் எனர்ஜெட்டிக்கா எல்லா விஷயமும் வந்து ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் நல்லா தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி டெலிவர் பண்ண முடியுமோ அதில் கிளியரா எனக்கு தெரிஞ்சு மேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த செஷனும் வந்து நாளைக்கு இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு எதிர்பார்க்கேன். ஸோ எனிதிங் இப்போ கௌதம், இப்போ அடுத்து நம்மளுக்கு அஜெண்டா வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், வேற எதுவும் க்ளோஸ் பண்ணுங்க. ஃபைன். ஓகே. Thank you. Thanks a lot. Fine. Thank you all. So we'll meet like 9:50, 9-10 o'clock time. Sir, 11 to 1. Oh, 11 to 1. Okay. 11 to 1 o'clock. So we'll be having it. Yeah. Thank you, ma'am. Thank you.